ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேக் நெக் டிசைன் ப்ளஸ் அதோட ஸ்லீவ் டிசைன் அது 2 தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் கொடுத்து லீஃப் நெக் மாதிரி வந்து கொடுத்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். கழுத்து மட்டும்தான் வந்து அகலமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாடி சைஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் வந்து வரும். ஏன்னா ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் நெக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு தைச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் நான் உங்களுக்கு வந்து இதோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம மேலே படிமான தையல் போட்டுட்டு அவுட்டர் சுற்றி எல்லாமே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு பேக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் அளவில் நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணும்போதே இந்த டிசைனுக்காக கிளாத் வேணும் அப்படிங்கிறனால ப்ளவுஸ் கிளாத்தும் வந்து இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணேன். ப்ளவுஸ் கிளாத்து ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ கிளாத்து இது 2மே வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து க்ரீன் கலர் தான் சாரியோட கிளாத்து. 2.5 இன்ச் அளவில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம முக்கோணம் ஷேப்பில் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் லாங்காக வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வந்து இதை வந்து டேரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம மேலே இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம இது எல்லாத்தையும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்படி ஒரு கிராஸில் தான் வந்து கொண்டு வர போகிறோம். பாதி வரையும் பார்த்திங்க அப்படின்னா லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே மீதி வந்து அப்படியே வந்து கிராஸில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒன் சைட் டிசைன் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே தான் இதுக்கு ஒரு ஸ்லீவ் டிசைனுமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஸ்லீவ் டிசைனுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதிகமாக டைம் எடுத்துக்காத மாதிரி. இப்போ இதை வந்து நான் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்கடுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ரோப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டையாக ரோப் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சைடில் வச்சுட்டு நம்ம வந்து நாட்கயிறு அதில் வந்து போடுற மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த 2 சைட்லேயுமே இந்த ஒட்டி நம்ம வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேப்பாக கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஷேப்பாக கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார எல்லாமே பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம சென்டராக போட்டிருக்க இல்லைங்களா தையலை, அந்த தையலை வந்து நீங்கள் பெரிய தையலாக போட்டு விட்டுருங்க. அதை வந்து பிரித்து எடுத்துடணும். பிரித்து எடுத்துகிட்டு அதில் வந்து பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் நெக் டிசைனுக்கு 250. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேஸுக்கு வந்து 50யும் நாட்க்கு வந்து 30யும் வந்து வாங்கினேன். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து அதுக்கு வந்து வாங்கினேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 250 ப்ளஸ் ஒரு 100 லேஸுக்கு வந்து ஒரு 50 300 அப்புறம் நாட் ஒரு 30 330 அதுக்கப்புறமேலு ஸ்லீவ் டிசைன் வந்து 100 430 ரூபாய் ஆகுது. நம்மளோட சாரியோட நம்ம ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 300 ரூபாய் வந்து ஆகும். அப்போ மொத்தமாக வந்து 730 ரூபாய் ஆகுது. அதுக்கு மேலே கஸ்டமர் வந்து புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க சொன்னாங்க. அது ஒரு 100 ருபீஸு 830 ரூபாய் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நான் தான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு 50 ரூபாய் ஆகுது. 780 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமேலு 780 ப்ளஸ் அதோட வந்து குஞ்சம் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 100 ருபீஸு. மொத்தம் 880 ரூபாய். அதாவது கஸ்டமர் பார்த்திங்கன்னா 900 ரூபாயில் வந்து டிசைன் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அந்த 900 ரூபாய்க்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணேன். இதோட ரேட் வந்து கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பட்ஜெட்குள்ளார கொஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றது.
நான் வாங்கின ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குவீங்க, உங்கள் ஊர் சைட்லலாம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு படிமான தையல் மாதிரி நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு கலர் தான் வைக்கிறேன். அதனால் கோல்டன் கலர் த்ரெட்டு போட்டுட்டு அப்படியே வந்து இது இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம பிசிறு இருக்கும் இல்லைங்களா, அந்த பிசிறு வர இடத்துல எல்லாமே அப்படியே ஃபுல்லாக வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கவர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இதுக்கு பீட்ஸ் வச்சு தைக்கிற ஒர்க்கு தான் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்து ஆகும் இந்த பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கே. ஏன்னா இந்த ஒன் சைடாக வர இடத்துல பீட்ஸ் வைக்கணும், இந்த சைடில் வந்து ரோப் வச்சுருக்க பார்த்தீங்களா, அந்த இதுலேயுமே வந்து பீட்ஸ் வைக்கணும். அதுக்கடுத்து ஸ்லீவுக்குமே வந்து பீட்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ரொம்ப கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லேஸ் மட்டும் வச்சு சாரீ கிளாத்து ப்ளவுஸ் கிளாத் ரெண்டையும் வச்சு ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய கஸ்டமருக்கு நான் இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அதுக்காக தான். இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே அவுட்ரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துட்றேன். இப்போ இதுக்கான ஸ்லீவ் டிசைன் ஒன்று ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதையும் வந்து கையோட பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஸ்லீவை மடித்து தைச்சி எடுத்து வச்சிடலாம். எடுத்ததுக்கப்புறமேலு நம்ம அதில் தான் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இந்த முக்கோணம் பீசஸை ரெடி பண்ணி வச்சது ஆல்ரெடி மீதி இருக்குது. அந்த பீஸை வச்சே நம்ம வந்து அந்த ஸ்லீவுக்கு டிசைன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு கைக்கு பச்சையில் வந்து 5 பீஸும் இந்த மெரூனில் 5 பீஸு மொத்தம் 10 பீஸ் வந்து தேவைப்பட்டது. அப்போ 2 கைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 20 பீஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் அதில் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டேன். சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம தையல் வந்து பெரிய தையலாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம பிரித்து விட போகிறது தான். அப்படியே 1 பை 1 ஒரே ஈவனாக ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கமாகவும் வைக்காமல் ரொம்ப அதிக தூரமும் விடாமல் ஒரே ஈவனாக இதே போல் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே 1 பை 1 ஒரே ஈவனாகவும் கரெக்டாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வந்துட்டு நம்ம இது ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே வந்து கீழே அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பெருசாகவும் மேலே போக போக அது வந்து அப்படியே சின்னதாக குறுகி வர மாதிரியும் தான் வந்து வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே சைஸ் தான் 2.5க்கு 2.5 இன்ச்சு சைஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணினது. அதில் மீதி இருந்த இதை வந்து நம்ம இதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி மார்க்கர் வச்சு கரெக்டாக இதே போல் ஷேப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஷேப் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அது மேலே தையல் போடுறதுக்கு நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே போல் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து கீழேருந்து ஓப்பன் பெருசாகிற மாதிரியும் மேலே அப்படியே குட்டி கொஞ்சம் பக்கமாக வர மாதிரியும் வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கும் நம்ம வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நமக்கு பேக் நெக் டிசைனுக்கும் வந்து மேட்சிங்காக இருக்கும். சப்போஸ் வந்து பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுக்க கிடையாது. அப்படியே மேலே வந்து ஒரு பேட்ச் மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம். அதுக்காக தான். ஏன் வந்து இப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவையே வந்து கஸ்டமர் எப்பயுமே டிசைன்ஸ் எல்லாமே என்னோடய சாய்ஸ்லேயே விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பஃப் வந்து வச்சு கொடுத்தேன். லாங்காக நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி சென்டரில் கட் கொடுத்து சாரீ கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கலன்ட்டாங்க. நான் அந்த மாதிரி போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அதை ஆல்ட்ரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளவுஸ் கிளாத் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி வர கஸ்டமருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வச்சுக்க வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்ச வரை இது வந்து கொஞ்சம் நீட்டாகவும் பார்க்குறக்கு அழகாகவும் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி யார் நம்ம எப்படி லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டைலரிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரியேவும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து எப்படி சொல்கிறது,
அனுசரித்து போகிறவங்களும் இருப்பாங்க, இல்லை ரொம்ப கராராக ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவங்களும் வந்து இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வேலையை வந்து செஞ்சு கொடுத்துற வேண்டியதான். ரொம்ப ஓவராக ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு பதிலாக நம்ம வேறு கஸ்டமர்ஸ் பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் இதோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.